ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். காவல்துறையில சில போலீஸ் அதிகாரிகள் செய்யற தவறால கெட்ட பேருங்கிறது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கிடைக்குது. இந்த வீடியோவும் அதை பத்தினதுதான். இந்த வீடியோல காவலர்கள் செய்த மிகவும் மோசமான செயல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. போலீஸ் ஒரு குழந்தையோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அப்பாவை விட சொல்லி அந்த குழந்தை அந்த போலீஸ் ஜீப்பை பிடிச்சு அழுகிற வீடியோ இணையதளத்துல ரொம்பவே வைரலா இருக்குது. இந்த குழந்தையோட தந்தை ரோட்டோரமா கடை வச்சிட்டு இருந்திருக்காரு. அது ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லி போலீஸ் அவரை காலி பண்ண சொல்லிருக்காங்க. அவர் மறுக்கவே அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அவரோட கடையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதன் பிறகு அவரை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. இதை பார்த்த பலரும் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் உயர் அதிகாரிகளோட கவனத்துக்கு போகவே அவங்க அந்த நபரை விடுதலையும் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் அந்த குழந்தையோட வீட்டுக்கே போய் அந்த குழந்தை கிட்ட மன்னிப்பும் கேட்கறாங்க. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற முராதாபாத் மருத்துவமனையில நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுல படுத்திருந்த நோயாளிகளை எல்லாத்தையும் கீழே படுக்க வச்சுட்டு காவலர்கள் சில பேர் ஹாயா பெட்ல படுத்து தூங்கிருக்காங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காவலர்களால கைது செய்யப்பட்ட கைதிகள் 2 பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கைதிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த 2 கைதிகளுக்கு பாதுகாப்பாக 4 காவலர்கள் வந்திருக்காங்க. அதுல 2 பேர் மற்ற நோயாளிகள் படுத்திருந்த பெட்ல போய் படுத்துக்கிட்டு அந்த நோயாளிகளை தரையில படுக்க வச்சிருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. இத பார்த்த பல பேரும் அந்த காவல் அதிகாரிகளை கழுவி ஊத்தி இருக்காங்க. இந்த நிகழ்வு கேரளா மாநிலத்தில் நடந்திருக்கு. பெண்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸே தவறு செஞ்சா என்னதான் பண்றது? அந்த மாதிரி தான் அங்க நின்னுட்டு இருந்த ஒரு காவலர் ரோட்ல போற வர பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரோட்டோரமா நின்னுட்டு ரொம்பவே மோசமான ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. சில பேர் இவரோட செயலை ஏதோ தெரியாம எதிர்ச்சியா நடந்ததா நினைச்சிருக்காங்க. ஆனா இன்னும் சில பெண்கள் இவர் வேணும்னே செய்யறதா நினைச்சாலும் அந்த போலீஸை எதிர்த்து கேள்வி கேட்க பயந்துட்டு அந்த வழியா கடந்து போறாங்க. இது எல்லாத்தையும் ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாரு. அது பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணவும் பண்றாரு. இந்த நிகழ்வும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நடந்திருக்கு. ஒரு காவலர் ஒருத்தர் டியூட்டியில இருக்கும் போதே மூக்கு முட்டை குடிச்சிட்டு நிக்க முடியாம நடக்க முடியாம தள்ளாடிட்டு இருந்திருக்காரு. தள்ளாடிட்டு நடந்து வர அவரை அந்த வழியா போற எல்லா மக்களும் நின்னு அந்த காவலரை வேடிக்கை பார்க்க தொடங்குறாங்க. அவர் ஒரு கடைக்குள்ள போய் உட்கார்றதுக்காக ட்ரை பண்றாரு. உட்கார முடியாம போதையில நிலை தடுமாறி கீழையும் விழுகிறாரு. இந்த நிகழ்வு சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. உடனே இந்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. இந்த சம்பவம் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு. அங்க பவிதாங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 5 லட்சம் லஞ்சம் வாங்கினதுக்காக கைது பண்ணப்படுறாங்க. அவங்க குற்றவாளிகளை ஒரு மிகப்பெரிய கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் லஞ்சமா கேட்டிருக்காங்க. அதுல 5 லட்சத்தை அட்வான்ஸா வாங்கி வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே அவங்க வீட்டுக்கு போய் அந்த 5 லட்சத்தோட இந்த சப் இன்ஸ்பெக்டரை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. இந்த பெண் அதிகாரிக்கு மட்டும் இல்ல, அவங்களோட கணவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு சொல்றாங்க. அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க 2 பேத்தையும் கைது பண்ணி சிறையிலையும் அடைக்கிறாங்க. பொதுவா ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்றது மிகப்பெரிய தப்பு. ஆனா பல நேரங்கள்ல போலீஸே இந்த மாதிரி டிராவல் பண்றது ஒரு அன்றாட நிகழ்வாவே மாறிடுச்சு. அந்த மாதிரி தான் இங்க ஒரு லேடி போலீஸ் ஒரு முழு சீட்டையும் ஆக்கிரமிச்சு அதுல ஹாயா படுத்து தூங்கிட்டு வராங்க. இதுல அவங்க டிக்கெட்டும் எடுக்கல. பொதுமக்கள் அவங்க கிட்ட சண்டை பிடிச்சு அவங்கள உட்கார சொல்றாங்க. ஆனா அந்த லேடி போலீஸ் உட்கார்றதுக்கு மறுக்கிறாங்க. பொதுமக்களை மிகவும் மோசமான வார்த்தையில திட்டவும் தொடங்குறாங்க. இது எல்லாத்தையும் அங்கிருந்த ஒரு பயணி வீடியோ எடுக்கிறாரு. உடனே எழுந்து இந்த லேடி போலீஸ் கூட வந்த மற்ற காவலர்களை தூண்டிவிட்டு அந்த போனை பிடுங்க ட்ரை பண்றாங்க. ஏழை மக்கள் ரோட்டோரமா பர்மிஷன் எதுவும் வாங்காம கடை போட்டிருந்தா அவங்களை வார்னிங் கொடுத்து அனுப்பலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கடையை உடைச்சு நடுரோட்ல அவங்க பொருட்களை எல்லாம் கொட்டி அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய காவல் அதிகாரிகளோட செயல்களை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட காவலர்கள் மத்தியில இங்க ஒரு அதிகாரி செய்யற செயலை நீங்களே பாருங்க. இங்க ஒரு மாற்றுத்திறனாளி ரோட்டோரமா பர்மிஷன் இல்லாம காய்கறி கடை ஒண்ணு போட்டிருக்காரு. அப்ப அங்க ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அந்த மாற்றுத்திறனாளி இந்த அதிகாரியை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஆனா அந்த அதிகாரி அவர்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி ரோட்டு மேல கடை போட வேண்டான்னு கொஞ்சம் உள்ள தள்ளி கடையை போடணும்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அங்கிருந்த கடையை அவங்களே எடுத்து அப்புறப்படுத்துறாங்க. சில மோசமான அதிகாரிகள் மத்தியில பல நல்ல அதிகாரிகளும் இந்த நாட்டுல இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு.
வயதான காலத்துல அம்மா அப்பாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா சில பேர் அப்படி செய்யறது இல்ல. இங்க வயதான ஒரு அம்மா அப்பாவை அவங்களோட மகன் வீட்டை விட்டு துரத்திடுறாரு. உடனே அந்த வயதான ஜோடிகள் 2 பேரும் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அந்த சமயத்துல கமிஷனர் அந்த ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. உடனே கமிஷனர் பெரும் போலீஸ் படையவே கூட்டிட்டு அந்த பையனோட வீட்டுக்கே போயிருக்காங்க. இவ்வளவு போலீஸ் வந்ததை பார்த்த அந்த வயதான அம்மா அப்பாவோட பையனும் மருமகளும் திகச்சு போய் நிக்கிறாங்க. இந்த கமிஷனர் உடனே அவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேத்தையும் அந்த வீட்டுல விட்டுட்டு வராரு. இந்த கமிஷனரோட இந்த செயல் இந்தியா முழுவதும் மிக பெருசா பாராட்டப்படுது. வடநாட்டுல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போற வழியில ஒரு பெண் அதிகாரி வண்டியை ரோட்டோரமா நிறுத்திக்கிட்டு அங்க போற வர கனரக வாகனங்கள் கிட்ட அந்த ஸ்டேட்டோட பார்டர் கடக்கணும்னா லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு கனரக வாகனமும் அந்த ஸ்டேட் பார்டரை கிராஸ் பண்றதுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. कौन कहता है कमर्शियल यूज में इस गाड़ी का? कौन कहता है कमर्शियल? आप कहो कमर्शियल यूज कर रहा हूं मैं कर रहा हूं. இவங்க இப்படி லஞ்சம் வாங்குறத அந்த வழியா போன ஒரு டிரைவர் வீடியோ எடுக்கிறாரு. பயங்கர கோவமா அந்த டிரைவர் எதுக்கு காசு கொடுக்கணும்னு கேட்கும்போது அது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ்னு பதில் சொல்லிருக்காங்க. உடனே அந்த டிரைவர் டாக்ஸ் எல்லாம் எதுவும் கட்ட வேண்டியது இல்லன்னு இந்த பெண் அதிகாரி கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்றாரு. அந்த டிரைவர் வீடியோ எடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பெண் போலீஸ் அதிகாரி அவங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா போயிடுறாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகுது. அதன் பிறகு அந்த பெண் போலீஸும் அவங்க கூட இருந்த சில காவலர்களும் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இந்த சம்பவம் அமெரிக்கால இருக்கிற மிச்சிகன் பகுதியில நடந்திருக்கு. அந்த பகுதியில பேட்ரோல்ல இருந்த போலீஸ் அதிகாரிக்கு ஒரு அவசர அழைப்பு ஒண்ணு வருது. அதுல ஒரு குழந்தை மூச்சு விடுறத நிறுத்திட்டதா அவங்களுக்கு தகவலானது கிடைக்குது. உடனடியா அந்த காவல் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போறாங்க. பயந்து அழுதுட்டு இருந்த குழந்தையோட அம்மா கிட்ட இருந்து குழந்தைய அந்த போலீஸ் அதிகாரி வாங்குறாரு. அந்த குழந்தை இன்னும் கண் சிமிட்டுறதா அந்த போலீஸ் அதிகாரி அந்த குழந்தையோட தாய் கிட்ட சொல்றாரு. அதன் பிறகு அந்த குழந்தை ஏதோ ஒன்ன விழுங்கி அது தொண்டையில சிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்த அந்த போலீஸ் அதிகாரி உடனே அந்த குழந்தைய குப்பர கமித்தி முதுகுல தட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை மூச்சு விட்டு அழத் தொடங்குது. தொண்டையில மாட்டிட்டு இருந்த பொருளும் கீழே விழுந்துருது. குழந்தை நல்லா இருக்கிறதா சொல்லி கதறி அழுத அந்த தாயை சமாதானப்படுத்தி குழந்தைய அவங்க கையில ஒப்படைக்கிறாரு. மகாராஷ்டிரால பெய்த கனமழையால அங்க பல நகரங்கள் தண்ணீர்ல மூழ்கி போயிருது. மீட்பு பணிகளுக்காக ராணுவமும் போலீஸும் களமிறங்குறாங்க. அப்ப மீட்பு பணிகளுக்கு இடையில ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அது இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆகுது. ரெஸ்கியூ போட்ல தன்னை ரெஸ்கியூ பண்ண ராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளோட காலை தொட்டு ஒரு பெண் கும்பிட்டு நன்றி சொல்றாங்க. சில நாட்களா வெள்ளத்துல சிக்கி சாப்பாடு மின்சாரம் எதுவும் இல்லாம யாராவது நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களான்னு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வந்து காப்பாத்துற காவலர்களும் ராணுவ அதிகாரிகளும் அவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் தெரியுவாங்க. அதனால தான் அவங்க அவங்களோட காலை தொட்டு கும்பிடுறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இந்த பெண் அழுது பேசுற வீடியோ இன்டர்நெட்ல பெருசா வைரல் ஆயிருக்குது. இங்க இந்த பெண்ணோட சகோதரர் மற்றும் தந்தைய போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் விசாரணையில அவங்களை அடிக்கும் போது இந்த பெண்ணோட தந்தை உயிரிழந்திருக்காரு. அவரோட உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு அந்த பெண் வெளியிட்ட வீடியோ தான் இது. சில நேரங்கள்ல சில தவறான போலீஸ் செய்யற காரியங்கள் ஒரு குடும்பத்தையே பாதிக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல போலீஸ் செய்த இந்த செயல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.